தமிழ்நாட்டில் இந்த திமுக கட்சி வந்து எப்போம்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போம்லாம் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது கேள்விக்குறியாகிறது. அதுலேயும் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது சட்டம் ஒழுங்குலாம் இருக்குதா இல்லையா, உண்மையிலேயே வந்து இந்த குற்றவாளிகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்காங்களா இல்லையானே தெரில. இந்த வீடியோ பாருங்கள். இது சேலம் மாவட்டத்தில் இருந்து சேலம் மாவட்டத்தில் ஒரு உறவினரை பார்க்கறதுக்காக திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்த நபர் வந்து ஒரு பாலம் மேலே நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அங்கே வந்த மது போதையில் இருந்த 3 இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நபரை வந்து மடக்கி அவர்கிட்ட இருந்தா பார்த்தீங்கன்னா செயின், மோதிரம், அப்புறம் செல்போன் எல்லாம் பறிச்சுட்டு போயிடறான்னு பாருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கே எவ்வளோ பதறுது பாருங்க. அதுவும் பட்ட பகல் நடந்திருக்குங்க சேலம் மாவட்டத்தில். இது வந்து சேலம் மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ஒரு அவமானமான ஒரு செயல். காவல்துறை பார்த்து பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளும் பயப்பட மாட்டதில்ல, இந்த சட்ட ஆட்சியை பார்த்து பார்த்தீங்கன்னா குற்றவாளிக்கு பயம் இல்லை. உண்மையிலே இந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி குற்றவாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தைரியம் வருமா என்ன? உண்மையிலே தமிழ்நாட்டில் வந்து அந்த திமுக ஆட்சி எப்பவுமே வருது அப்படின்னா சட்டம் ஒழுங்குங்கிறது இந்த மாதிரி தாங்க இருக்குது. உண்மையிலே இதெல்லாம் மாறணும் அப்படின்னா வரக்கூடிய 2026 சரியான பார்த்தீங்கன்னா ஆட்சி வந்து தேர்ந்தெடுக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும் தமிழ்நாட்டில்.